ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். மீனா அந்த மண்டபத்துல பூ அலங்காரம் பண்றதுக்காக டெபாசிட்டா 2.5 லட்சம் தேவைப்படுது. எல்லா இடத்துலயும் கேட்டு பாக்குறாங்க, கிடைக்கல. இன்னைக்குதான் கடைசி நாள், மத்தியானத்துக்குள்ள பணத்தை கட்டி ஆகணுமே அப்படின்னு பதட்டத்தோட வருத்தத்தோட மீனா திடறாங்க. இதெல்லாம் பாக்குற விஜயா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. முத்து காரை நிறுத்திட்டு வராரு. அப்பன்னு பார்த்து காருக்குள்ள ஒரு பை கிடக்குது. பைய எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வராரு. வீட்டுக்குள்ள வந்து திறந்து பார்த்தா பை நிறைய பணம் இருக்கு. ஐயோ மீனா அப்படின்னு முத்து கத்துறாங்க. என்னங்க, என்ன ஆச்சு? மீனா இங்க பாரு, இந்த பை நிறைய பணம் இருக்கு. ஏதுங்க? எனக்கு 2 லட்சம் ரூபாய் தேவைப்படுது, டெபாசிட் கட்டுறதுக்குன்னு சொல்லி யார்ட்டையாவது வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு மீனா கேக்கும்போது வீட்டுல இருக்க எல்லாரும் வந்துடுறாங்க. ரவி கேக்குறாரு, எங்கடா வட்டிக்கு வாங்கின? வட்டி பணம் அதிகமா இருந்துற போது. ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க, நான் யாருக்கிட்டையும் பணம் வாங்கல. என் காருக்குள்ள இந்த பேக் இருந்துச்சு, அதை நான் எடுத்தேன். சரி உள்ள போய் பார்க்கலாம், யாரும் வெட்டிட்டு போயிருக்காங்கன்னு நினைச்சு லாஸ்டா ஏறின கஸ்டமர் கிட்ட போன் பண்ணி கேட்டேன். அவங்க சாதாரணமா ஒரு ஆபீஸ்க்கு தான் போனாங்களாம். ஆபீஸ் ஃபைல் தான் கையில வச்சிருந்தேன், எல்லாத்தையும் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. இந்த பேக் எப்படி வந்துச்சு அப்படின்னு முத்து யோசிச்சு பார்க்கும்போது, ஆமா நான் ஒரு இடத்துல காரை நிறுத்திட்டு பேசிக்கிட்டு இருந்தேன், அங்க திருடன் துரத்திக்கிட்டு வந்தாங்க. சத்தம் கேட்டுச்சு, திருடனையும் பார்க்கல, யாரு துரத்துனாங்கன்னு நான் பார்க்கல. நான் போன் பேசிக்கிட்டு இருந்தேன் கஸ்டமர் கூட. ஒருவேளை அந்த திருடன் தான் பேக் உள்ள போட்டு போயிட்டானோ அப்படின்னு யோசிக்கும் போது ஸ்ருதி சொல்றாங்க, பரவாயில்லையே முத்து, உங்களுக்கு இப்போதைக்கு பணம் தேவைப்படுது. கரெக்டா ஒரு திருடனே உங்க கார்ல பணம் போட்டுட்டு போயிருக்கானே, உங்களுக்கு அதிர்ஷ்டம் தானே அப்படின்னு சொல்லும் போது மீனா சொல்றாங்க, ஐயோ ஸ்ருதி அப்படி சொல்லாத, யாரு கையில வச்சிருந்தாங்க, இந்த பணம் யாரோடதுன்னு தெரியல, அவங்களுக்கு எவ்வளவு முக்கியமான தேவை இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லும் போது விஜயா சொல்றாங்க, யாரோட பணமா இருந்தா என்ன, இப்பதான் உனக்கு பணம் கிடைச்சிருச்சுல்ல, போய் டெபாசிட் கட்ட வேண்டிதானே. அத்தை சும்மா இருங்க அத்தை, ஒருவேளை ஆஸ்பத்திரியில இருக்கிற ஒருத்தருக்கு பணத்தை கட்டுறதுக்கு எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்ட எடுத்துட்டு போயிருக்கலாம், இல்ல ஒரு பெரிய பிசினஸ் பண்றவங்க பிசினஸ்க்காக எடுத்துட்டு போயிருக்கலாம். நம்மளுக்கு பண தேவை எப்பவுமே இருக்கத்தான் அத்தை செய்யும். அடுத்தவங்க எந்த சூழ்நிலையில இருந்து இந்த பணத்தை தொலைச்சாங்கன்னு நம்ம யோசிச்சு பார்க்கணும். பாவங்க, அவங்க யாருன்னு தெரிஞ்சாவது அவங்க கிட்டே கொண்டு போய் கொடுக்கலாம். இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கும் போது அண்ணாமலை சொல்றாரு, மீனா நீ ரொம்ப சரியா பேசுறமா, உனக்கு இப்ப பணம் தேவையா இருந்து கூட கிடைச்ச பணத்தை நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கல. இப்ப யாருமே இந்த பணத்தை தேடி வரமாட்டாங்க. அந்த திருடன் தான் எடுத்துட்டு போயிட்டான்னு நினைச்சு அவன் பின்னாடிதான் துரத்திக்கிட்டு போயிருப்பாங்க. நீங்க இந்த பணத்தை எடுத்துக்கிட்டா கூட யாரும் கேட்க முடியாது. ஆனா உன்னோட நல்ல மனசு பாரு, இந்த பணத்தை உரிய ஆள்கிட்ட சேர்க்கணும்னு நினைக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு போய் இந்த மாதிரி இந்த இடத்துல கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்து பணத்தை ஒப்பட, பணம் யாருக்கு போய் சேரணுமோ அங்க போய் சேர்ந்துரும் அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. உடனே மனோஜ், என்னப்பா நீங்க கூறுகட்டத்தனமா பேசுறீங்க, உங்களுக்கு தான் பணம் வேணானா பரவாயில்ல, எனக்கு இப்போ தேவைப்படுது. சந்தோஷி சாருக்கு இன்வெஸ்டர் கிட்ட இருந்து வாங்கின பணத்தை கட்டணும்பா, அதுக்கு கூட எனக்கு பணம் தேவைப்படுது. இந்த பணம் உங்களுக்கு வேணாட்டி ஏன்ட்ட கொடுங்கப்பா அப்படின்னு மனோஜ் கேட்கும்போது அண்ணாமலை சொல்றாரு, சே சும்மா இரு, என்னடா நீ மனுஷன், மீனா எவ்வளவு உயர்ந்த குணத்தோட யோசிக்கிறா பாத்தியா, அதுதான் நல்ல மனிதாபிமான குணம், அத கொஞ்சமாவது கத்துக்கோ அப்படின்ட்டு முத்து நேரா நீயும் மீனாவும் போய் ஸ்டேஷன்ல குடுத்துட்டு வாங்க அப்படின்னு அண்ணாமலை அனுப்புறாங்க. மீனாவும் முத்துவும் நேரா போய் இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து டிராபிக் போலீஸ் வராரு. என்ன இவன் நிக்கிறான் இங்க, ஒரு வேலை ஏதாவது பிரச்சனைன்னு மாட்டிக்கிட்டானோ, நல்லதா போச்சு, இவனை வெளியிலே விடாம லாக்அப்குள்ள போட்டு வைக்கணும். ரவுடி பைய, குடிகார பைய, காலையில கூட என்கிட்ட நின்னு வம்பெழுத்துக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அருண்குமார் யோசிக்கிறார். முத்துவும் மீனாவும் இந்த இடத்துல கார் நிக்கும் போது திருடன் ஓடுறான், புடிங்கன்னு சத்தம் கேட்டுச்சு சார். அந்த திருடன் தான் எங்க காருக்குள்ள இந்த பணத்தை போட்டிருக்கணும். யாராவது பணம் காணோம்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்படின்னு மீனா கேக்குறாங்க. யாருக்கு அவசர தேவைக்கு பணம் எடுத்துட்டு போனாங்களோ தெரியல சார் அப்படின்னு மீனா சொல்லும் போது, பேக பிரிச்சு பாத்தீங்களா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமா சார், பேக திறந்து பார்த்தோம், பணம் இருக்கிறது தெரிஞ்சிச்சு, அதுக்கு மேல நாங்க பணத்தை தொட்டு கூட பாக்கல அப்படின்னு மீனா சொல்றாங்க. ரொம்ப நல்லதுமா, ஏற்கனவே வேற ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க, பணத்தை காணோம், ஹாஸ்பிட்டல்ல குழந்தைக்கு ஆபரேஷனுக்கு அட்மிட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி பணத்தை எடுத்துட்டு வரும்போதுதான் திருடன் எடுத்துட்டு போயிருக்கான், பேங்க் வாசல்லே திருடி இருக்காமா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. சார் நாங்க அவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா, கரெக்டான ஆளுக்கு தான் பணம் போய் சேருதான்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் தான் சார் அப்படின்னு மீனா சொல்றாங்க. கண்டிப்பாமா, கொஞ்ச நேரம் உட்காந்துருங்க, அவங்களே இப்ப வந்துருவாங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாங்க. கரெக்டா பணத்தை தொலைச்சவங்களுக்கு போன் பண்ணி கூப்பிடுறாங்க. அவங்களும் தேடி வராங்க. கரெக்டா என்ன பேகு, என்ன கலர் பேகு, எல்லா அடையாளமும் சரியா சொல்றாங்க. பணத்தை தொலைச்சவங்க, என் குழந்தையோட ஆபரேஷனுக்காக பேங்க்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்தேன்,
அப்பதான் பணம் காணாம போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. இன்ஸ்பெக்டர் சார், உங்க பணத்தை திரும்ப கொண்டு ஒப்படைச்சது இவங்க தான். திருடன் எடுத்துட்டு போயிட்டு போற வழியில எல்லாரும் துரத்துறதுனால இவங்க கார்க்குள்ள போட்டுட்டு போயிருக்காங்க. பணத்தை கரெக்டான ஆளுக்கு சேர்க்கணும்னு சொல்லி காத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்னோன்ன, பணத்தை தொலைச்சவரு, ரொம்ப தேங்க்ஸுங்க, என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நாங்க உண்மையிலேயே ரொம்ப வசதியானவங்க தான், ஆனா இந்த நேரத்துல இவ்வளவு பணம் தாங்க எடுக்க முடியும், ஹாஸ்பிட்டலுக்கு கட்டுறதுக்காக எடுத்தோம், பேங்க்ல அத்தனை ரூல்ஸ் இருக்கு, எல்லாத்தையும் கிளியர் பண்ணி பணத்தை எடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு கட்ட போகலான்னு நினைக்கும் போது திருடிட்டு போயிட்டான் அப்படின்னு அவர் சொல்றாரு. ரொம்ப சந்தோஷங்க, இந்தாங்க என் கார்டை வச்சுக்கோங்க, கண்டிப்பா என்ன வந்து பாருங்க, உங்களுக்கு தேவையான உதவி நாங்க செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு அவரு. மீனா, எங்களுக்கு உதவி எதுவும் தேவையில்லைங்க, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்துடுறாங்க. மீனா, முத்தூஸ் 2 பேரும் சேர்ந்து போய் மண்டபத்துல எங்களால பணம் கட்ட முடியல, இந்த மண்டப அலங்காரத்துக்கு டெபாசிட் கட்ட முடியாதனால இந்த ஆர்டரை சிந்தாமணிக்கே கொடுங்க அப்படின்னு மீனா ரொம்ப வருத்தத்தோட முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு அப்படியே நிக்கிறாங்க. சிந்தாமணி சிரிக்கிறாங்க. ஏய், உன்னால கட்ட முடியாதுன்னு நான் அப்பவே சொன்னேன்ல கண்ணு, ஏன் கண்ணு 2 நாளா என்ன அலைய விட்டுட்ட, நான் நினைச்ச மாதிரிதான் உன்னாலலாம் 2.5 லட்சம் பெரட்ட முடியுமா என்ன அப்படின்னு நக்கலா சிந்தாமணி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மண்டப மேனேஜரு, கார்பரேட்ல இருந்து ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க வந்து பாப்பாங்கம்மா, நீங்க அவங்க கிட்டே பணத்தை கொடுத்துருங்கன்னு சிந்தாமணி கிட்ட சொல்றாங்க. கார்பரேட்ல இருந்து வந்த ஆளுங்க சிந்தாமணி கிட்ட இருந்து பணத்தை வாங்கலான்னு வரும்போது மீனா நிக்கிறத பாத்துறாங்க. குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு பணம் கட்ட போறோம்னு சொல்லி மீனா முத்துக்கிட்ட இருந்து போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து பணம் வாங்கிட்டு போனா அந்த நபர் தான் அங்க கார்பரேட்டோட ஒரு குழு உறுப்பினரா இருக்காரு. என்ன மேடம் நீங்க இங்க நிக்கிறீங்க, வாங்க அப்படின்னு அவர் கூப்பிடுறாரு. இல்ல சார், இந்த மண்டபத்துல அலங்காரம் பண்றதுக்காக ஆர்டர் எடுக்கலான்னு வந்தேன், டெபாசிட் 2 லட்சம் கேட்டாங்க, என்கிட்ட காசு இல்ல சார், அதான் பணம் கட்ட முடியலன்னு சொல்றதுக்காக வந்தேன் அப்படின்னு மீனா சொன்னப்ப அந்த கார்பரேட் குழு கிட்ட பேசி அவர் இந்த ஆர்டரை இந்த பொண்ணுக்கே கொடுத்துருங்க, பணம் தேவை இருந்துச்சு, ஆனா பேக்ல 2 லட்சத்துக்கு மேலேயே பணம் இருந்துச்சு, நான் தான் பணத்தை தொலைச்சேன், ஆனா கரெக்டா பணத்தை யாரு தொலைச்சாங்களோ அவங்க கிட்ட கொடுக்கணும்னு போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு என்கிட்டே இந்த பொண்ணு கொடுத்துச்சு, இந்த பொண்ணோட நேர்மைக்காக டெபாசிட்டே கட்டாட்டியும் பரவாயில்ல, இந்த மண்டபம் ஆர்டர் முழுசா அந்த பொண்ணுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி மீனா கிட்ட ஒப்படைக்கிறாங்க. சிந்தாமணி முகத்தை கரிய பூசினா மாதிரி ஆகுது. என்ன சார், பணத்தை கட்டினா ஆர்டர் கொடுப்பேன்னு சொன்னீங்க, 2.5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன், என்னை ஏன் சார் ஏமாத்துறீங்க? ஏமா, உன்கிட்ட பணம் இருக்கு, நீ கட்டிட்ட, இந்த டெபாசிட் எதுக்கு? நேர்மையா நடந்துக்குவீங்களா, உண்மையா இருப்பீங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பணத்தை திரும்ப நான் உங்கள்கிட்ட தான் கொடுத்துட போறோம். இந்த பொண்ணோட நேர்மையை இன்னைக்கு காலையில தான் நான் பார்த்தேன். கணவன் மனைவி 2 பேருமே ரொம்ப நேர்மையானவங்க. திருடன் எடுத்துட்டு போன பணத்தை போலீஸ் ஸ்டேஷன்ல கொண்டு வந்து கொடுத்தாங்க. 2.5 லட்சம் காலையில இந்த பொண்ணு கையில இருந்துச்சு. காலையில நினைச்சிருந்தா இந்த பொண்ணு வந்து பணத்தை கட்டி இருக்கலாம், யாராலும் திரும்ப கேட்கவே முடியாது, அது ஏன் பணம் தான் அப்படின்னு என்னால கூட சொல்ல முடியாதுமா. அப்படி இருக்கிற நிலைமையில கூட நேர்மையா நடந்துகிட்ட பொண்ணு, அந்த பொண்ணுக்கு தான் நான் ஆர்டர் கொடுப்பேன். இது கார்பரேட் கம்பெனி நடத்துறது, இதுல ஒன் ஆஃப் த உறுப்பினர் நானு, ஒன் ஆஃப் த மெம்பர் நானு, நான் டிசைட் பண்றதுதான். அந்த பொண்ணுக்கு நான் டிசைட் பண்ணிட்டேன், என்னோட மெம்பர்ஸ் எல்லாரும் அந்த பொண்ணுக்கு தான் ஓட் போடுறாங்க, நாங்க ஆர்டர் அதுக்கு தான் கொடுப்போம். மீனா, முத்து, உங்களுக்கு தான் இந்த ஆர்டர் கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துறாங்க. சிந்தாமணி தோத்து போய் முகத்தை தொங்க போட்டுக்கிட்டு போறாங்க. மீனா சொல்றாங்க, நல்லவங்களுக்கு கடவுள் கண்டிப்பா எப்பவுமே துணை இருப்பாரு, அடுத்தவங்க கெட்டு போகணும்னு நினைக்காத ஒருத்தவங்களுக்கு கடவுள் எப்பவுமே உதவியா இருப்பாரு, இதுல இருந்து தெரிஞ்சுக்கோங்க சிந்தாமணி மேடம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு அந்த ஆர்டர் கிடைச்சிருச்சுன்னு சந்தோஷமா வந்து வீட்டுல சொல்றாங்க. இப்படித்தான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்க்கலாம், லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.